தெருவு கடையை திறந்து தாராளமாக ஏராளமாக மக்களுக்கு மதுக்களை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அயல்நாட்டு இறக்குமதி மதுக்களும் இங்கே சந்தைப்படுத்தப்படுகின்றன. இந்த நிலையில் காவல்துறையில் எதற்காக மதுவிலக்கு பிரிவு? கள் இறக்குவோரிடம் மாமூல் வாங்குவதற்கு ஒரு பிரிவு தேவையா? இதனால் இவர்கள் இந்த சமுதாயத்தில் லஞ்சம், ஊழல், முறைகேடு, ஒழுங்கினங்களை திட்டமிட்டு விதைக்கின்றார்கள். இதற்கு தமிழ்நாடு அரசு துணை போகின்றது. எதற்காக தமிழ்நாடு காவல்துறையில் மதுவிலக்கு பிரிவு என்ற காவல்துறை? இதற்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லியாக வேண்டும். மக்களுடைய வரிப்பணத்தை வீணடிக்காதீர்கள். அதுபோக கல்லிறக்குவோரிடம் மாமூல் வாங்கி பிழைப்பதற்கு ஒரு துறையை நீங்கள் உருவாக்கி இருக்கின்றீர்கள். இந்த குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கின்றோம். உள்துறையை பொறுப்பு வைக்கக்கூடிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதற்கு பதில் சொல்லியாக வேண்டும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெண்கள், சிறுமிகள் மீதான பாலியல் குற்றங்கள் கூடிக்கிட்டே இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? போதைப் பொருள் முதல் காரணம், மது இரண்டாவது காரணம். ஒரு பள்ளி, கல்லூரி சுற்றி இருக்கக்கூடிய கடைகளில் போனீங்கன்னா போதைப் பொருள் தாராளமாக வாங்கிக்கலாம். நீங்கள் ராஜபோதை என்று சொல்லக்கூடிய ஓபியம், அபின், கஞ்சா, மர்ஜுவானா, பெத்தடின், ஹெராயின், பரம் சுகா, கொக்கைன், எல்எஸ்டி, சைனா ஓய்வு போதைக்கான எது வேணாலும் வாங்கிக்கலாம். தெருவுக்கு தெரு அரசாங்கமே கடைகளை திறந்து மதுக்களை சட்டப்படுத்திருக்காங்க. ஏராளமாக கிடைக்குது. ஆனால் இதே சென்னையில் நீங்கள் கல் வாங்கி கொடுங்க, உணவு கல்லை வாங்கி கொடுங்க, பார்ப்போம். கல்லை வாங்கி கொடுங்க முடியாது. ஆகவே இந்த அரசு மதுவிலக்கை நோக்கி இல்லை, மதுவை நோக்கி இருக்கிறது. இந்த அரசுக்கு வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள், பீகாரை பின்பற்றி தமிழ்நாட்டிலும் மதுவிலக்கு மற்றும் மது கொள்கையினை மாற்றி அமையுங்கள். பீகாரில் 9 வருஷத்துக்கு முன்னாடி நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு பூரண மதுவிலக்கை கொண்டு வந்தது. அப்போது அங்கே சாராயத்துக்கு, இறக்குமதி மதுக்களுக்கு, இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை, கல்லுக்கு விலக்களிப்பு. அண்மையில் குற்ற ஆவண பதிவிட்டிருக்கின்றார்கள். பீகாரில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு குற்றங்களும் சாலை விபத்துகளும் வெகுவாக குறைந்து போயுள்ளன. குடும்பங்களில் அமைதி நிலவுகின்றது. அங்கேயும் கள்ளச்சாராய மரணங்கள் ஏற்பட்டன. அந்த அரசு நிவாரணம் கொடுக்க மறுத்துவிட்டது. இது ஒரு தவறான முன்னுதாரணம். கள்ளச்சாராய தயாரிப்பையும் விற்பனையையும் சாவையும் ஊக்குவித்ததாக இது அமையும் என சொல்லி கொடுக்க மறுத்துவிட்டது. தமிழ்நாட்டிலும் கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்டன. ஓடி போய் அரசாங்கம் தலா 10 லட்சம் ரூபாயை கொடுக்கின்றது நிவாரணமாக. அங்கே பீகார் அரசு மது விலக்கை நோக்கி இருக்கின்றது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் மதுவை நோக்கி இருக்கின்றது. இது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தலைக்குடிவு, வெட்கக்கேடு. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம்.